ஹாய் காய்ஸ், நான் உங்கள் அப்சஷன் பேசுகிறேன். வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆகுது. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து த பிரிசனர்ஸ் அப்சஷனோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒய்யந்தான் ஓகே, இந்த கேஸை என்னால் எவ்வளோ சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் இப்போ தான் வீட்டுக்கு போகிறா. வீட்டுக்கு போயிட்டு ஷோச்சே, இந்த கேஸ் எப்போ முடிக்க போகிறேனே தெரியல, தலை வலியாக இருக்குது. எப்படி சுற்றினாலும் க்ளூ கிடச்சி இந்த ஜங்குக்கை எப்படியாவது இது பண்ணிடலான்னு பார்த்தா கடைசி வரைக்கும் முடிய மாட்டேங்குது. எங்கே சுற்றி கடைசியில் எத்தனை ஃபைல் பாரு, 30 ஃபைல் இருக்குது. ஐயோ, என் சார் வேறு ஒய்யன் நீ இதை எடுத்து பண்ணுன்னு சாவடிக்கிறாரு. இதை எடுத்து பண்ணாதான் நம்ம ஒரு நல்ல இன்வெஸ்டிகேட்டர் ஆக முடியும். சரி, ஓகே, நான் போய் தூங்குறேன் அப்படின்ட்டு ஒய்யன் தான் இப்போ தூங்க போயிடுறா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஒய்யன் எழுந்து அதே அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த போலீஸ் ப்ரிசனர்ஸ்க்கு போயிட்டு அவள் விசாரிச்சுன்னு இருக்கா. அப்போ அங்கே இருந்த போலீஸ் ஒய்யன் நீங்கள் இந்த கேஸை நல்லா எடுத்து நடத்துகிறீங்கம்மா அப்படின்னோடனே ஒய்யனுக்கு தான் தேங்க்யூ சார், நான் எதுக்கு ஒன்று திடீர்னு கூப்பிட்டு இந்த மாதிரி சொல்கிறேன்னா, பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த 5 இன்வெஸ்டிகேட்டர்ஸுமே வந்து அவன் கொடூரமாக சாவடிச்சிட்டம்மா. பட் நீ இது வரைக்கும் இவனை இந்நாள் வரைக்கும் நீ இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணதே ரொம்ப பெரிய விஷயமா. அதனால் சொல்லுங்கள் சார், அதனால் நீ இந்த கேஸை எடுத்து நடத்துமா அப்படின்ட்டு அந்த உயரதிகாரர் ஒருத்தர் ஒய்யன்கிட்ட சொல்கிறாரு. அப்போ ஒய்யனும் சரி ஓகே சார், நானே எடுத்து நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இன்வெஸ்டிகேட் ரூமுக்கு தான் போகிறா. இப்போ ஒய்யன் அந்த ரூம்குள்ளே போயிட்டு உட்கார்றா. ஓகே ஜங்குக், நீ கொலை பண்ணன்ட்டு எங்களுக்கு ஆதாரம் எல்லாமே கிடச்சிருச்சு. எங்களுக்கு சாலிடாக எல்லா எவிடன்ஸுமே கிடச்சாச்சு நீ கொலை பண்ணிட்டேன்ட்டு. இப்போ எங்களுக்கு அவங்க எங்கே இறந்துருக்காங்க, அந்த பாடி எங்கே இருக்குன்னு மட்டும்தான் எங்களுக்கு இப்போ தேவை. அதை நீ மரியாதை சொல்லிட்டு ஜங்குக் அப்படின்ட்டு ஒய்யன் தான் மிரட்டி கேட்குறா ஜங்குக் கிட்ட. இப்போ ஜங்குக்கும் அதான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டிங்களா, அப்போ எதுக்கு என்ன கேட்குறீங்க, அதை வச்சே கண்டுபிடிக்க வேண்டியதானே. ஜங்குக், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பாடிஸ் எல்லாமே நீ எங்கே வச்சுருக்க? சொல்ல முடியாது. ஜங்குக், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அந்த பாடிஸை எல்லாத்தையுமே எங்கே வச்சுருக்க? அந்த 10 பேர் எங்கே வச்சுருக்க நீ அப்படின்ட்டு ஒய்யந்தான் ஜங்குக்கை மிரட்டுற மாதிரி கேட்டுறான். அதுக்கு ஜங்குக், பாரா நீ மிரட்டினா என்ன, நாங்கள் பயந்துருவோமா? உன்ன மாதிரி எத்தனை இன்வெஸ்டிகேட்டரை பார்த்துருப்போம், 5 பேரையும் கொன்னவன் நான், என்கிட்ட மரியாதையாக பேசு. அதுக்கு ஒய்யன், ஜங்குக், நீ 10 கொலை பண்ண ஒரு கொலைக்காரன், அண்ட் நீ 5 இன்வெஸ்டிகேட்டரை கொல்லுன்னு இருக்க. அதோட கேஸை இன்னும் வரைக்கும் யாராலுமே கண்டுபிடிக்க முடியல. நீ ஏன் இப்படி பண்ணுற? ஒழுங்க மரியாதை அந்த 10 பேர் எங்கே நீ புதைச்சி வச்சுருக்க, இல்லாட்டி நீ அந்த 10 பேரை எங்கே சாவடிச்சு போட்டிருக்கன்றதை ஒழுங்காக சொல்லிடு ஜங்குக் அப்படின்ட்டு ஒய்யன் டென்ஷனாகி கத்துறா. அதுக்கு ஜங்குக், ஓகே ரிலாக்ஸ், நான் சொல்கிறேன். அந்த 10 பேரையும் நான் அன்றைக்கே சாவடிச்சு எங்கள் பேலஸ்க்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது, அதில் போய் பார்த்தா உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்லிவிட்டு கம்முன்னு பின்னாடி திரும்பி நக்கலாக சிரிக்கிறான். அதுக்கு ஒய்யன், ஜங்குக் ஒழுங்காக சொல்லு ஜங்குக், இந்த மாதிரி ஹிண்ட் பை ஹிண்ட்டாக வைக்காது, தயவு செஞ்சு ப்ளீஸ் மொத்தமாக சொல்லிவிடு அப்படின்ட்டு ஒய்யன் கேட்குறான். அதுக்கு ஜங்குக், முடியாது, ஹிண்ட்டு சொல்லிட்டல, மொத்தமாக நீ கண்டுபிடிச்சி இந்த கேஸை சால்வ் பண்ணு, அப்போ தான் எனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், உனக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும்.
அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு ஒய்யன், ஷிட், உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படின்ட்டு ஒய்யன் கத்துறா. அதுக்கு அங்கே அந்த பக்கத்தில் இருந்த ஆஃபீஸர், ஓகே ஓகே மேடம், ஓகே, இவனை பற்றி உங்களுக்கே தெரியும், ஆல்ரெடி 1 மந்த்தாக நம்ம சர்ச் எனக்கும் ஒரு க்ளூவும் கிடைக்கல. இப்போ தான் கொஞ்சம் சாலிடாக எவிடன்ஸ் கிடைக்கிது. இப்போ அவங்க அந்த 10 பேரோட பாடிஸ் கிடச்சிட்டா மட்டும் போதும் மேம், நம்ம இந்த கேஸை க்ளோஸ் பண்ணிடலாம். இல்லை சார், இவன் அந்த 10 கொலைக்கு அப்புறமும் நிறைய கொலை பண்ணியிருக்கான் சார், அதை நம்ம நிரூபிக்கணும். மேம், கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்க, தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தை தலையிடாதீங்க. அப்போ ஜங்குக் சிரிச்சுக்கிட்டே, ஒயன் மேடம் கேட்டிங்களா, கொடுத்த வேலையை மட்டும் செய்யுங்க, அதிங்க பிரசிக்கத்தனமா எதுலையாவது கோத்து விடணுன்னு நான் நினச்ச உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் வார்னிங் கொடுக்குறா. அதுக்கு ஒயன், நீ கொடுக்குற வார்னிங்கெலாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு, இப்போ அவள் தான் அந்த பேலஸ்க்கு ரொம்ப நாள் சீல் வச்சுருப்பாங்க, அந்த பேலஸோட அண்டர் கிரவுண்டுக்கு இப்போ ஒயன் போகிறா. ஸோ இப்போ போலீஸ் ஆஃபீஸரோட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டோட இப்போ ஒயன் அந்த அண்டர் கிரவுண்டுக்கு அவள் போகிறா. சார், ஏதாவது க்ளூ கிடச்சதா சார்? மேடம், எங்கள் எதிர்பார்க்குற மாதிரி எந்த க்ளூவும் எங்களுக்கு கிடைக்கல மேடம். அப்போ ஒய்யன், ஓ மை காட், அதனால தான் நான் அப்பயே சொன்னேன் என்னை நம்ப முடியாதுன்ட்டு. ஷிட், ஆனால் மேடம், இந்த பேலஸில் இந்த அண்டர் கிரவுண்டில் ஒரே ஒரு இடம் மட்டும் சீல் போட்டிருக்கு மேடம். அப்படியா? அது எங்கே? மேடம், அது மேபி இங்கே இருக்க இந்த அண்டர் கிரவுண்டுக்கும் கீழே ஒரு படிக்கட் மாதிரி இருக்குது, பட் அது சங்கில்னால போட்டு பயங்கரமாக இருக்குது. மேபி அங்கே போனால் ஏதாவது தடயம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் மேடம். ஓகே, இமீடியட்டாக நீங்கள் கண்டுபிடிங்க, ஓகேங்களா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்ட்டு ஒயன் தான் சொல்கிறா. ஸோ இப்போ ஒயன் தான் வெளியில் வந்துட்டு அவளுடைய ஹெட் ஆஃபீஸர் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணி, சார், சொல்லுங்கள் ஒயன், இந்த கேஸ் முடிகிற மாதிரி ஏதாவது இருக்கா பிளான்? சார், நாங்கள் கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டோம் சார். என்னது, கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டிங்களா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், இந்த கேஸை 15 டேஸ்க்குள்ளே முடிக்கணும்னு, ஆனால் 1 மந்த் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது ஒயன், சீக்கிரமாக அந்த கேஸை முடியும். ஓகே சார், முடிச்சிடறேன் சார். ஓகே, இப்போ எதுக்கு கால் பண்ணுங்க? அதுக்கு இல்லை சார், இந்த இவன் 10 பேரை கொலை பண்ணான்னு சொன்னேன் சார். அவங்க அந்த பாடிஸை தேடிறதுக்கு நாங்கள் இந்த பேலஸ் வந்தோம், பட் அண்டர் கிரவுண்டில் அந்த பாடிஸே இல்லை சார். வாட், அண்டர் கிரவுண்டில் பாடிஸ் இல்லையா? நல்லா விசாரிச்சிங்களா? சார், நாங்கள் நல்லா தான் சார் விசாரித்தோம், பட் அவன் என்ன வாட் சொல்லுங்கள் பையன். அவன் அண்டர் கிரவுண்டில் இருக்குன்னு சொன்னான் சார். அது எங்கள் பேஸ்மெண்ட்டா என்னன்ட்டு எதுவுமே சொல்லலை சார். வாட் ஒயன், நீங்கள் இந்த கேஸை நல்லா எடுத்து நடத்துவீங்கன்னு தானே உங்ககிட்ட கொடுத்தோம். சீக்கிரம், உங்களுக்காகவே நான் இன்னும் 15 டேஸ் தரேன். சீக்கிரமாக இந்த கேஸை முடிச்சுட்டு வாங்க, ஓகேங்களா? இதை முடித்தாதான் உங்களோட வேலையே இன்னும் இருக்குது, புரிஞ்சுக்கோங்க. ஓகே சார் அப்படின்ட்டு ஒய்யன் பேசி நிற்கிறப்பே அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் ஒருத்தங்க, மேம், ஒய்யன் மேம் அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஒய்யனும் வந்து, சொல்லுங்கள் சார். அதுக்கு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர், மேம், நாங்கள் அந்த பாடியை கண்டுபிடிச்சிடும் மேம். என்னது, பாடி கண்டுபிடிச்சிட்டிங்களா? எங்கே சொல்லுங்கள். ஐயோ, இதை முடித்தாதான் இந்த கேஸ் முடியும், சீக்கிரம் சொல்லுங்கள். மேம், அது என்னால் பார்க்க முடியல மேம், ப்ளீஸ். என்னாச்சு, புரியல. இல்லை, அந்த அண்டர் கிரவுண்டில் பேஸ்மெண்ட் சொன்னல, அந்த பேஸ்மெண்ட் படிக்கட்டில் அவன் பூட்டி இருக்கான்னு சொன்னல, அந்த போட்டை திறந்துட்டு உள்ளே போனேன் மேம். சரி, ஓகே, அதில் சொல்லுங்கள், அதில் அப்படின்ட்டு அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க, ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப ஒரு மாதிரி பதட்டப்படுறாங்க. என்ன இருந்தாலும் கொஞ்சம் தயவு செஞ்சு சொல்லிவிடுங்க, அது எவ்வளோ பெரிய க்ரைம்ஸுன்னா இருந்தாலும் பரவாயில்ல. பிகாஸ் இது
பெரிய கேஸ். இதை முடித்தாதான் இந்த கேஸே முடியும். இது இன்னும் வரைக்கும் அன்சால்வ்டாக இருக்குது. ப்ளீஸ். இல்லை மேம், அவன் அந்த பாடிஸோட போன் பீசஸ் மட்டும் கிடச்சிருக்கு. என்னது, பாடிஸோட போன் பீசஸா? ஆமாம் மேம். அவன் அந்த 10 டேங்க் வச்சுருக்கான். அதில் ஃபுல் ஆஃப் சல்ஃபியூரிக் ஆசிட் இருக்குது. அதில் அந்த 10 பேரோட பாடிஸை தலைகீழ கிடச்சிருக்கு பாடி. அது அவன் உள்ளே போட்டு வச்சுருக்கான் மேம். வாட்? என்னது இது? இல்லை மேம், நாங்கள் பார்த்தோம். எல்லா பாடிஸுமே மோஸ்ட்டாகவே போயிடுச்சு. அதில் ஒருத்த மட்டும் தப்பிக்க பார்த்துருக்கான். அப்போ அவனோட கை துண்டாக போனதில் பக்கத்தில் மட்டும் அது கொஞ்சம் இதுவாக போய் கொஞ்சம் எலும்பு இருக்குது. அதை வச்சு தான் மேம் கண்டுபிடிக்க முடிஞ்சது. 10 பேரோட டிஎன்ஏ சாம்பிள் எங்களால் கண்டுபிடிக்க முடியல மேம். வாட்? மை காட், ஷிட். ஐயோ, இது வரைக்கும் கிடச்ச எவிடன்ஸ் எல்லாமே சர்க்கம்டன்சஸ் எவிடன்ஸ் தான். இது இருந்தால் தான் சாலிடான எவிடன்ஸே கிடைக்கும். இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையே கடவுளே. ஓகே மேம் அப்படின்ட்டு அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களும் கிளம்பிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறாங்க, வயன் மேம், நீங்கள் இது வரைக்கும் கண்டுபிடிச்சதே ஓகே தான். தயவு செஞ்சு இந்த கேஸை நீங்கள் முடிச்சிருங்க மேம். இது வரைக்கும் அவன் உங்களை சும்மா விட்டதே பெரிய விஷயந்தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த கேஸில் திடுக்கிடும் தகவல்கள் நிறைய கிடைக்கும். கூட அவன் ஒரு அண்டர் கிரவுண்ட் மாஃபியா மேம். என்னது, அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவா? ஆமாம் மேம், அது சில பேருக்கு மட்டும்தான் தெரியும். என்னதான் எல்லோரும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவன் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா அப்படின்ட்டு. அது எல்லாருமே வெளிப்படையாக சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கும்னு தெரியலன்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் நிறைய பேர் இறந்ததுக்கு காரணம் இவனாக கூட இருக்கலாம். இவன் தான் இருக்கலாம். அதனால் இது வரைக்கும் இன்வெஸ்டிகேட்டரோடு போட்டோம். நான் உங்களை ஒரு தங்கச்சியாக நினச்சி சொல்கிறேன். தயவு செஞ்சு இந்த கேஸை விட்டுருங்க. அது எப்படி என்னால் விட முடியும் சார்? எங்கள் இன்வெஸ்டிகேட்டர், எங்களோட உயரதிகாரி ஒருத்தர் இந்த கேஸை முடித்தாதான் நான் அடுத்த கேஸுக்கு போக முடியும் சார். பெரிய கேஸாக இருக்குதுன்னு என்னை நம்பி கொடுத்துருக்காரு. இதை நான் முடிக்காமல் போக முடியாது சார். ஐம் ரியலி சாரி. புரிஞ்சுக்கோங்க மேம், இல்லாட்டி பிரச்சனை உங்களுக்கு தான். சாரி சார், இந்த கேஸை முடிக்காமல் என்னால் போக முடியாது சார். நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் எவிடன்ஸ்க்கு எதாக இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒய்யன் தான் சொல்லிவிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஸோ இப்படியே ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. ஒய்யனுக்கு இப்போ லீவ் டைம் தான். ஸோ அப்போ அது ஒய்யனுக்கு இப்போ ஜஸ்ட் ஒரு 2 daysக்கான லீவ் டைம் தான். அப்போ ஒய்யன் இருந்த ஒரு நம்பிக்கையும் போயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல. ஆமாம், இந்த ஃபைல்ஸ் எதுக்கு இத்தனை இருக்குது? நான் செக் பண்ணி பார்த்ததில் அந்த 10 கொலைக்கான சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ் இது கிடையாதே அப்படின்ட்டு வயந்தான் இப்போ அங்கே இருக்கிற ஒரு 30 ஃபைல்ஸையும் செக் பண்ணி பார்க்குறா. அப்படி அவள் பார்த்துன்னு இருக்கிறப்ப அவளுக்கு ஒரு பெரிய ஷாக் வருது. என்னது இது அப்படின்ட்டு ஒய்யந்தான் ரொம்ப ஷாக் ஆகுறா. பிகாஸ் அந்த ஃபைலில் இருந்தது அவள் படித்த காலேஜோட ப்ரொஃபஸரோட ஃபேஸ். என்னது இது, ப்ரொஃபஸரோட ஃபேஸு இது ஃபைல் எப்படி இருக்குது? மை காட், ஐயோ என்னடா இது, இந்த கேஸை சீக்கிரம் முடிச்சுட்டு போகலான்னு பார்த்தா இது என்ன இது அப்படின்ட்டு அவளுக்கு மயக்க வர மாதிரி இந்த தண்ணி குடிச்சிட்டு போய் தூங்கிடுறா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே தான் ஒய்யன் திருப்பியும் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறா. அப்போ ஒய்யன் தான் ஒய்யன் வரப்பயே ரொம்ப அதிர்ச்சியாக கூட ரொம்ப நர்வஸாக வரா. அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் நிறைய பேர், மேம் உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரேன். மேம் ஆர் யூ ஓகே? ஐம் ஓகே. இப்போ ஒய்யன் உட்காந்துடுறேன். ஜங்குக் அப்படின்ட்டு ஒய்யன் தான் கூப்பிட்றா. அதுக்கு ஜேகே, என்னம்மா அழகு ராணி, உன்னை ரொம்ப நாளாக பார்க்காத மாதிரியே இருக்கு எனக்கு. ஜங்குக் என்ன பேசுகிற? 2 நாள் நீ வராமல் இருந்தால் கூட எனக்கு நீ 1 வாரம் வராத மாதிரி இருக்கு. அப்புறம்
சொல்ல, ஏதாவது இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சியா? ம், ஜங்குக், ஏன் ஜங்குக் இப்படி பண்ணுற? எதுக்கு அந்த 10 பேரையும் அவ்வளோ மோசமாக எதுக்குடா அப்படி பண்ணுற நீ அப்படின்ட்டு ஒய்யன் ரொம்ப பயந்துட்டு கண்ணு கலங்குற மாதிரி கேட்குறான். அதுக்கு ஜங்கு, நான் தான் சொன்னேன்ல, இந்த கேஸை வந்தோமா, கொஞ்சம் கண்டுபிடிச்சோமா, மிச்சத்தை உயரதிகாரிக்கிட்ட கொடுத்தோமா, மூட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கும். அதை விட்டுட்டு நான் இதை கண்டுபிடிக்க போகிறேன், அதை கண்டுபிடிக்க போகிறேன்னு பேசின்னு இருந்தல, உனக்கு வேணும் தான். ஓகே, என்னத்தை பார்த்தேன் சொல்லு. ஜங்கு, என்ன பார்த்த சொல்லு. ஜங்கு, மரியாதை பேசு. இங்கே பாரு, இந்த கேஸ் முடியணுன்னா அவங்களோட சாம்பிள்ஸ், டிஎன்ஏ இதெல்லாம் வேணும். ஒரு தடையும் கூட கிடைக்கல, ஒரு தடையும் இல்லாத அளவுக்கு நீ பக்க கிரிமினலாக நீ கொலை பண்ணியிருக்க. நீ கடைசியாக கொலை பண்ணுற போய் போலீஸ் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. நீ அப்பயே கையில் கத்தி வச்சுன்னு வந்த. பட் இப்படி அப்படிதான் அதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் உனக்கு சொன்னால் உனக்கு புரியாது. ஓகே, சொன்ன வேலையை மட்டும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உயரதிகாரி ஒருத்தர் சொன்னார்ல, இந்த கேஸை சீக்கிரம் முடியும்ட்டு. அவன் சொல்லவே தானே நீ ஆடின்னு இருக்க. அவனை நான் இன்னைக்கு முடிக்கிறேன். சங்கு, சின்ன பேசுகிறேன் நீ. இங்கே பாரு, நான் இன்றைக்கி அந்த 30 ஃபைல்ஸை பார்த்தேன். அந்த 30 ஃபைல்ஸில் 16th ஃபைலில் ஒருத்தரோட ஃபேஸ் வந்துச்சு. யாரை பார்த்தா இரு நானே சொல்கிறேன். அந்த ஒரு மொட்டையை கண்ணாடி போட்டு ஒருத்தர் பண்ணு, அவன் தானே? ஆமாம் ஜங்கு, உனக்கு எப்படி அவனை தெரியும்? நான் தானே கொலை பண்ணேன். சொல்லு, எதுக்கு அவனை கொலை பண்ண? அவங்கள எதுக்கு நீ கொலை பண்ண? உன்னை 10 கேஸ் தானே இந்த 10 கொலை பண்ணவனை தானே விசாரிக்க சொன்னாங்க. அதை விட்டு எதுக்கு நீ தேவையில்லாமல் கேட்டுனுக்கிற கேள்வி? சங்கு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. அவன் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டை ரொம்ப அப்யூஸ் பண்ணியிருக்கான். என்னது அப்யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ட்டு வையன் தான் இப்போ ரொம்ப ஷாக் ஆகுறா. ஹே, எதுக்கு நீ இப்போ ஷாக் ஆகுறா? என்ன உனக்கு தெரிஞ்சவனா அப்படின்ட்டு ஜங்கு கேட்குறான். அதுக்கு வையன், ஆமாம். ஹே, எதுக்கு இப்படி என்ன சாகுற? பொறுமையாக பதில் சொல்லு, நானும் பொறுமையாக உனக்கு சொல்கிறேன் அப்படின்ட்டு ஜங்கு வில்லத்தனமாக சொல்கிறான். அதுக்கு வையன், அது எங்கள் காலேஜ் ப்ரொஃபஸர். நான் 2-3 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே தான் படித்தேன். அதில் எனக்கு அவர் லெக்சராக இருந்தார். ஓ, அட்ரஸ் அக்கா, அப்போ என் தங்கச்சியோட சீனியரா நீ அப்படின்ட்டு ஜங்கு கேட்கணும். அதுக்கு வையன், இல்லை ஒன்றும் இல்லை சொல்ல. இல்லை, அவர் ஒரு வாரமாக அப்போ காலேஜ் வரலை. அப்போ இதை பண்ணது நீ தானா அப்படின்ட்டு ஒய்யந்தா ரொம்ப பதட்டமாக கேட்குறா. அதுக்கு ஜங்கு, ஆமாம் நான் தான். அந்த பாடு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமாடி? சின்ன சாரி ஒயன், என்னது சொல்லு. இங்கே எல்லோரும் நல்லது பண்ணுறவனே பிடிச்சி தான் வைக்கிறீங்க. அப்படி அவன் கெட்டவனுக்கு நல்லதாக, அதாவது ஒருத்தன் ஒரு தப்பு செய்கிறான்னா அதை தட்டி கேட்டவனை தான் நீங்கள் பிடிச்சி போடுறீங்க. பிடிச்சி போட்டது இல்லாமல் இந்த மாதிரி ஆளுங்க கொஞ்சம் தைரியமாக இருந்து அவனுங்களை சாவடிச்சா எங்களை தான் பிடிச்சி கொலைக்காரன் பண்ணுவோம். சங்கு, கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. எதுக்கு நீ அவரை கொண்டு? அவன் என் தங்கச்சியோட ஃப்ரெண்டு.
அங்கே இங்கேன்னு டச் பண்ணியிருக்கான் வந்த புதுசுலேயே. அது என் தங்கச்சியோட ஃப்ரெண்ட் யாருக்கிட்டே சொல்லாமல் என் தங்கச்சிக்கிட்ட வந்து சொல்லி ரொம்ப அழுதுருக்கான். அவள் என் தங்கச்சிக்கிட்ட ரொம்ப மெசேஜ் பண்ணுவாள், இந்த மாதிரி நான் சூசைட் பண்ணிக்க போகிறேன், நான் சாவ போகிறேன், என்னால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ட்டு தங்கச்சிக்கிட்ட ரொம்ப கதறுவாள். அது மட்டும் இல்லாமல் அவள் நிறைய கேவலமான வீடியோஸ் எல்லாம் அந்த பொண்ணோட ஃபேஸ் வச்சு மார்ஃபிங் பண்ணி அனுப்புவான். அதனால் நான் அவனை போட்டுட்டேன் அப்படின்ட்டு ஜங்குக் சொல்கிறான். அதுக்கு வையன், ஏய் எதுக்கு நீ இப்படி பண்ணின்னு இருக்க? உனக்கு சுத்தமாக அறிவே இல்லையா? எத்தனை பேர் தான் நீ கொலை பண்ணின்னு இருப்ப? ஷிட் அப்படின்ட்டு வையந்தா ரொம்ப கத்துற. அங்கே தான் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க. இதெல்லாம் நீலாம் மனுஷனே கிடையாதுடா, ஒரு உயிரோட வேல்யூ உனக்கு தெரியலல்ல. அவங்க அப்படி பண்ணுறாங்கன்னா அந்த பொண்ணு எதிர்த்து கேட்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் அந்த மாதிரி பண்ணியிருந்தானா அவள் சொல்லக்கூட முடியல. அவள் தங்கச்சி, உன்னோட தங்கச்சி, அவளாச்சும் வந்து போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கணும், இல்லை ஏதாவது சைபர் கிரைமுக்கு சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு நீ இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணுவியா? உனக்கு யார் அந்த ரைட்ஸ் கொடுத்தா? அப்படின்ட்டு வயந்தான் ரொம்ப எகுறா. மரியாதையாக பேசு அப்படின்ட்டு ஜங்குக் தான் சொல்கிறான். ஸோ இப்போ இதே மாதிரி தான் போகுது, ஒரு 2-3 டேஸ் போகுது. ஸோ வயனும் இந்த கேஸை எப்போலாம் முடிப்போம் அப்படின்ற ஒரு தலைவலியிலே எப்பவுமே இருப்பாள். ஸோ அப்படின்ட்டு ரொம்ப யோசித்து அவளோட மென்டல் ஹெல்த்து ஒரு மாதிரி பாதிப்பாகுது. ஸோ இப்போ அவளுடைய உயர் அதிகாரி ஒருத்தர் ஃபோன் பண்ணி, வயன் சொல்லுங்கள் சார், வயன் கேஸெல்லாம் எப்படி போகுது, ஓரளவுக்கு முடிஞ்சுதா? சார் எனக்கு சொல்கிற மாதிரி எதுவும் சொல்ல முடியல சார். இந்த கேஸ் முடியும்னு பார்த்தா சர்க்கம்டன்சஸ் எவிடன்ஸை வச்சு மட்டும்தான் இருக்குது. சாலிடில் எந்த எவிடன்ஸுமே கிடைக்கல சார். வயன் என்ன சொல்கிறீங்க? இல்லை சார், இந்த கேஸை பற்றி நான் விசாரிக்க என் மென்டல் ஹெல்த் ரொம்ப பாதிப்படையுது. அது மட்டும் இல்லாமல் இந்த கேஸ் போக போக ரொம்ப லென்த்தியாக தான் போகுது சார். இது சீக்கிரமாக முடியுமான்னு எனக்கு தெரியல சார். சார் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கணும். வாட்? சொல்லுமா. ஸோ இந்த கேஸ் நான் ஒரு 2 மந்த்தாக எடுத்து நடத்தின்னு இருக்கேன், நான் ஒருத்தி மட்டும். ஆமாம். எனக்கு சொல்லுங்கள், எனக்கு கொஞ்சம் லீவ் கிடைக்குமா அப்படின்ட்டு வயன் தான் கேட்குறா. அதுக்கு அந்த அதிகாரியும் ஓகே, ஒரு 3 days நான் உங்களுக்கு லீவ் கொடுக்குறேன் அப்படின்ட்டு சொல்கிறாரு. தேங்க்யூ சார் அப்படின்ட்டு வயனும் சொல்லிவிட்டு இப்போ ஃபோனை வைக்கிறா. ஸோ அப்படி தான் இப்போ வயன் கிளம்பி அவளோட சொந்த ஊரான இந்தியாவுக்கு போகிறா. அங்கே போயிட்டு அவள் ஃபேமிலிஸோட நல்லா சிரித்து பேசி ஜாலியாக இருக்கிறா. அப்போ வயனோட அம்மா தான், அம்மாடி வயன் எப்படி இருக்க, திடீர்னு வந்திருக்க? ஐயோ, திருப்பதியில் பெருமாளை பார்க்குற மாதிரி இருக்குடி உன்னை பார்க்குறதுக்கு. எவ்வளோ நாள் கழித்து கொரியாலேருந்து நீ வர அப்படின்ட்டு வயனோட அம்மா தான் சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா, என்னாச்சு அப்படின்னு வயந்தான் கேட்குறா. ஏன்னால வரக்கூடாதா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வயனோட அம்மா, அப்பெல்லாம் இல்லடி, ரொம்ப நாள் கழிச்சு நீ வந்திருக்கல, அதனால தான் சொல்கிறேன். ஆமாம், எதுக்கு நீ ரொம்ப டல்லாக இருக்க? ஏன் ஃபேஸே சரியில்லையே? அங்கேருந்தா சாப்பிட மாட்டியோ? அதுக்கு தான் வேலையாக சாப்பிட்ணுன்றது அப்படின்ட்டு இப்போ வயனோட அம்மா தான் அவ்வளோ போகிறாங்க. வயனோட அப்பா எப்படிம்மா இருக்க அப்படின்ட்டு கேட்குறாரு. நல்லா இருக்கேன்ப்பா. ஏன் ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுக்கு வயன், இல்லைப்பா கொஞ்சம் கேஸ் விஷயந்தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓகே அப்படின்ட்டு வயனோட அப்பாவும் சரண்டாக போயிடுறாரு. இப்போ வயனும் ஃப்ரெஷ்ஷப்பாக மேலே போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகின்னு இருக்கா. அப்போ கீழே அவங்க அப்பா அம்மா, ரொம்ப நாள் கழித்து நம்ம பொண்ணு வந்திருக்காங்க, நல்லா சமைச்சு போடணும் அப்படின்ட்டு வயனோட அம்மா பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வயனோட அப்பா, ஆமாம் தான், அவள் ரொம்ப நாள் கழித்து வந்திருக்கா, பட்
அவள் ஃபேஸ் வாட்டமே சுத்தமாக சரியில்லைல்ல அப்படின்ட்டு வயனோட அப்பா தான் கேட்குறாரு. அதுக்கு வயனோட அம்மா, ஏன் என்ன நல்லா தானே இருக்கா, அவள் சாப்பிடாம இருப்பாள், அதனால தான் அப்படி இருக்கும். அவள் தான் வீட்டுக்கு வந்திருக்காள 3 நாள் லீவுக்கு, நல்லா சமைச்சு போடும், நல்லா சாப்பிடுவா அவள், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வயனோட அம்மாவும் சொல்கிறாங்க. ஸோ இப்போ வயனோட அப்பாவும் அது சீரியஸாக எடுத்துக்கல. ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ இப்போ வயன்தான் மேலே ஷவரப் பண்ணி நல்லா குளிச்சுன்னு இருக்கா. அப்போ அவளுக்கு அந்த வேர்ட்ஸ் ஞாபகம் வந்துக்கினே இருக்குது. ஜங்குக் சொன்னது, இந்த மாதிரி நான் அந்த 10 கொலை பண்ணேன், கூட அந்த ப்ரொஃபஸரை கொலை பண்ணேன் அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருக்குது. இவளால் சரியாக கான்சன்ட்ரேட் பண்ணி குளிக்க கூட முடியல. ஷிட், ஓ கடவுளே, இது ஞாபகம் வரக்கூடாதுன்னு தான் நான் லீவ்க்கே வந்தேனே. சே, இந்த கேஸு முடியுமானே தெரியலையே அப்படின்ட்டு யோசிச்சுன்னு இருக்கா. இப்போ குளிச்சுட்டு இப்போ ஸ்ட்ரெயிட்டாக அவளோட ரூமுக்கு போயிட்டு உட்காந்து அந்த 30 ஃபைல்ஸில் எல்லா ஃபைல்ஸும் செக் பண்ணுறா. பார்க்க ஒன்று ஒரு கேஸ் வந்துக்கிட்டே இருக்குது அதுலேயே. இப்போ ஒய்யனுக்கு என்ன பண்ணுறதுனே புரியல. ஒய்யன் ஓகே, இன்னும் 3 நாளைக்கு இதை பற்றி நம்ம எடுக்கவே கூடாது, கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம், நம்ம மென்டல் ஹெல்த்தே சரியில்லை அப்படின்ட்டு இப்போ ஒய்யன் தான் வச்சுட்டு கீழே போய் சாப்பிட்றா. சாப்பிட்டுட்டு மேலே வந்து திருப்பி படுத்து தூங்கிடுறான். ஸோ இப்படியே ஒரு 1.5 நாள் கிட்ட போயிடுது. ஸோ இப்போ எல்லாருமே வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீட்டில் ஒய்யன் அவளோட வேலைகள், சில வேலைகளை லேப்டாப்பில் பார்த்துக்கிட்டு, அண்ட் அவங்க அப்பா அம்மா வந்து ஒய்யனை கேர் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்போ 1 டே என்ன ஆகுதுன்னா, 3rd டே அப்போ ஒய்யனுக்கு ஒரு கால் வருது. ஹலோ, சொல்லுங்கள் சார். ஒய்யன் என்னாச்சு சார், என்னாச்சு சொல்லுங்கள். ஒய்யன் அப்படின்ட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸரும் கட் பண்ணிடுறாரு. இப்போ அஷிஷோ என்னாச்சு அப்படின்ட்டு ஒய்யன் தான் திருப்பி கால் பண்ணுறா. பட் கால் ரீச்சே ஆகலை. திருப்பி கால் பண்ணுறா. பட் ரீச் சுத்தமாக ஆகலை. அப்போ ஒய்யனுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ அப்பா, இந்த குரலை கேட்டு 3 நாள் ஆகுது. ஹலோ, யார்? சொல்லுமே, என்ன தெரியலையா, என் குரல் உனக்கு கேட்கலையா அப்படின்ட்டு அந்த அன்னோன் பர்சன் சொல்கிறாங்க. அதுக்கு ஒய்யன், ஹலோ யார் நீங்கள், இந்த நம்பர்லேருந்து எதுக்கு ஃபோன் பண்ணீங்க? இப்போ சார் எனக்கு ஃபோன் பண்ணார். சார் தானே, தெரியும். அந்த நாய் என்கிட்ட தப்பிக்கிறதுக்காக அந்த மாதிரி உனக்கு ஃபோன் போட்டு வர வச்சுருக்கு. ஹலோ, மரியாதை பேசுங்க, எங்க சார்கிட்ட கொடுங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு வயந்தான் கெஞ்சிரா. இருச்சல்லோ, நான் கொடுக்குறான், வெயிட் பண்ணு. ஒய்யன் காப்பாற்று ஒய்யன் அப்படின்ட்டு சார் அங்கேருந்து கத்துறது இந்த அன்னோன் நம்பர்லேருந்து கேட்குது. சார் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளே அந்த நம்பரும் கட் ஆகிடுது. ஸோ இப்போ டேரெக்டாக ஒய்யன் என்ன பண்ணுறான்னா, கடகடனை கீழே ஹாலுக்கு அந்த மிட் நைட் அதுவுமா அவள் இறங்கி வந்துட்டு அப்படின்ட்டு வந்து டக்குன்னு அவளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இன்வெஸ்டிகேட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் ஃபோன் பண்ணுறா. அப்போ இந்த இன்வெஸ்டிகேட்டர், ஒய்யன் என்னாச்சு, உங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு காலே ரீச் ஆக மாட்டேங்குது. சார் என்ன சார், இப்போ ஒரு அண்ணன் ஒய்யன் அதுக்கு இல்லை, நீங்கள் நியூஸ் பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு அந்த இன்வெஸ்டிகேட்டர் கேட்குறாரு. அதுக்கு ஒய்யன், என்ன நியூஸ், ஐயோ நீங்கள் நியூஸை பாருங்கள் ஒய்யன் அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ நியூஸ் போட்டால் அதில் அந்த அண்டர் கிரவுண்ட் மாஃபியாவான ஜேகே ஜங்குக் வந்து அந்த ப்ரிசனை விட்டு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு இருந்தும் அந்த ப்ரிசனை விட்டு தப்பிச்சிட்டா மாதிரி ஒரு நியூஸ் வருது. எல்லா நியூஸ்லையுமே வருது, எல்லா லாங்குவேஜ்லையுமே வருது. இதை பார்த்துட்டு ஒய்யன், ஓ மை காட் சார், என்ன சார் இது, பாதுகாப்பு கொடுத்தீங்க தானே சார்? ஐயோ ஏன் நாங்கள் கொடுத்தோம் ஒய்யன், என்ன பண்ணுறதுனே தெரில ஒய்யன், நீங்கள் சீக்கிரம் கிளம்பி வந்துருங்க ஒய்யன் ஊருக்கு. இதோ வரேன் சார் அப்படின்ட்டு ஒய்யன் இப்போ கால் வைக்கிறா. அவங்க அப்பா அம்மாவும் என்ன கீழே ஹாலில் சத்தம் வருதுன்ட்டு 2 பேரும் கீழே வராங்க. மணி ஒய்யன் என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒய்யன், அம்மா ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் திருப்பி ஊருக்கே போயிட்டேம்மா அப்படின்ட்டு ஒய்யன் தான் சொல்கிறா. மணி ஒய்யன், என்னம்மா இதுக்குமா
பயப்படுற? எங்களுக்கு பயமாக இருக்குமா? சொல்லுமா. அம்மா, நான் ஒரு கேஸ் எடுத்துட்டு வரேம்மா. அதில் கொலைக்கார தப்பிச்சிட்டேன். அந்த கேஸில் எல்லா விஷயமும் எனக்கு தான்மா தெரியும். நான் இப்போ போனோம்மா, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க, மற்றல நான் அப்புறமா பேசுகிறேன். மாதிரி ஒய்யன் அப்படின்றதுக்குள்ளே ஒய்யனும் அங்கேருந்து கிளம்புறா. ஸோ இப்போ ஒரு காரில் அவள் கேப் புக் பண்ணி போய்கிட்டு இருக்கா. அப்போ திடீர்னு அந்த அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. ஹலோ 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 ஒய்யன் ஒய்யன் ஒய்யன். என்ன ஒய்யன், என்னை தேடி வரியா? ஜங்குக், அவர் ஏதாவது பண்ண நினச்சிக்கோ. சொல்லும், உனக்கு நான் 3 நாள் முன்னாடியே சொன்னேன் தானே, இந்த மாதிரி உன்னை ஏற குத்தி விட்டு உன்னை இந்த கேஸை முடின்னு சொல்கிற நான் இவன் தானே, இவனை நான் போட்டுருவேன் அப்படின்னு நான் உன்கிட்ட சொன்னேன் தானே அன்றைக்கி. அதை நீ சின்ன விஷயமா எடுத்துக்கிட்ட ஒய்யன். பட் நான் இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ண போகிறேன். நீ என்ன பண்ணுவே ஏது பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ இப்போ என்ன பண்ணுவே எனக்கு தெரியாது. நீ இப்போ நான் இருக்கிற இடத்துக்கு கண்டுபிடிச்சி நீயே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பரை கால் கட் பண்ணிடுறான். அப்போ அவர் அந்த சைட்லேருந்து அப்படி கதறாரு. ஸோ இவன் கட் பண்ணிடுறான் காலை. கம்முனரு, ரொம்ப கத்தணும்னு வச்சுக்கோ, ஒய்யான் வரத்துக்கு முன்னாடி உன்னை சாவடிச்சிருவேன் அப்படின்ட்டு ஜேகே தான் கத்துறான். அதுக்கு அவரும் இருக்கு சார். என்னது சாரா? இத்தனை முன்னாடி வாடா போடான்னு பேசுனதில்ல, இப்போ என்ன சார்? ஐயோ விட்டுருங்க சார் ப்ளீஸ். தான் ஒருத்தங்களை சுயரூபத்தை வர வைக்கிறீங்க. நான் என்ன தான் நல்லவனாக இருந்தாலும் என்னை தூண்டி விட்டே நீங்கள் கெட்டவனாக இருக்கிறீங்க அப்படின்ட்டு ஜேகே தான் சொல்லிக்கினே இருக்கிறான். இப்போ பட்டுன்னு என்ன பண்ணுறான்னா, அந்த போலீஸோட தலையில் கண்ணை வச்சுடுறான், அந்த இன்வெஸ்டிகேட்டர் தலையில். ஏன்டா நாயே, நீயே ஒரு பொம்பளை பொறிக்குதுனடா? நீயே ஒய்யனை எப்படியாவது இந்த கேஸை முடிக்க வச்சுட்டு அவளை பெரிய இடத்துக்கு வர வச்சுட்டு என்னால் தாம்மா உனக்கு இந்த வேலை வந்துச்சுன்னு சொல்ல வச்சு அவளை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி அவளை அடையாளம் தானே இந்த பிளானை போட்ட அப்படின்ட்டு ஜேகே சொல்லவோ அந்த இன்வெஸ்டிகேட்டருக்கு தான் சின்ன 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 பேசுகிற நீ. வாய மூடுறா, எனக்கு தெரியாதா நீ எதுக்கு அவளை இந்த கேஸில் வர வச்சு இந்த கேஸை நீ முடிச்சே ஆகணும்னு சொன்னேன்னு எனக்கு எல்லாம் தெரியும். அதனால தான் அவளை நான் உயிரோடு விட்டு கம்முன்னு இந்த கேஸை மூடின்ட்டு இன்ன வரைக்கும் கம்முன்னு இருக்கேன் இந்த 2 மாதமாக அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அந்த போலீஸை சாவடிச்சிடறான். ஸோ இப்போ இந்த சைட் பார்த்தா ஒய்யன் அந்த கேபில் போயின்னு இருக்கப்போ டக்குன்னு அவளோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அந்த இன்வெஸ்டிகேட்டர் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி, சார் ஒயின் மேம் சார் எங்களுக்கு இப்போ ஒரு கால் வந்துச்சு சார். என்ன மேம்? இல்லை சார், அதில் இப்போ வந்து கால் நம்பரை நீங்கள் ட்ரேஸ் பண்ணி அந்த எங்கே இருக்க லொக்கேஷன் நீங்கள் சொல்ல முடியுமா சார் அப்படின்ட்டு ஒயன் தான் கேட்குறா. அதுக்கு ஓகே மேம், நாங்கள் ட்ரேஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே ஜேகே எங்கே போனாங்கன்றதை ஃபுல்லாகவே இப்போ வந்து அவங்க தீவிரமாக வந்து சர்ச் பண்ணின்னு இருக்காங்க. ஸோ இப்போ ஒரு வழியாக அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டாங்க. மேம், நீங்கள் அந்த நம்பரை கண்டுபிடிச்சிட்டோம் மேம், இது இந்த லொக்கேஷனில் தான் இருக்குது அப்படின்றப்ப ஓகே மேம் அப்படின்னு கூப்பிட்றப்ப என்னாச்சு மேம்? அந்த நம்பர் இந்த லொக்கேஷனில் போகுது, பட் நீங்கள் வேறு லொக்கேஷனில் போயிருந்துருக்கீங்க மேம். என்னது வாட் அப்படின்றதுக்குள்ளே அந்த நம்பரை காலும் கட் ஆகிடுது. இப்போ அந்த காரில் ஃபுல்லாக கேஸஸ் மாதிரி ஆகுது. அந்த காரில் இருக்கிறத எனக்கு கீழே இருக்குது அப்படின்ட்டு ஒயந்தா கத்துறா. பட் அந்த ஆள் எதுவுமே கேட்கல. ஃபுல்லாகவே மாஸ்க் போட்டுட்டு அந்த காரை ஸ்மோக் பண்ணிவிட்டு இப்போ எங்கேயுமே தெரியாத மாதிரி ஒயனை கூட்டிகிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. ஸோ அவ்வளோதான்டா, இது வரைக்கும் தான் இந்த ஷார்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் எஃப்எஃப் வந்து நான் ஒரு நாளைக்கு இல்லாட்டி நாளன்னைக்கு அந்த மாதிரி போட்டுடுறேன். ஸோ பேக்ரவுண்டில் நாய்ஸ் இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது மிஸ்டேக் இருக்குதுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட்
தயவு செஞ்சு நான் இவ்வளோ போடுறேன்னா இவ்வளோ யோசித்து இவ்வளோ நாள் கழித்து ஒரு 3 வீக்ஸ் கழித்து தான் நான் போட்டிருக்கேனே வீடியோ. நான் வந்து சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி ஒரு 2 days கழித்து போகிறேன்ட்டு. பட் நான் வந்து 3 வீக்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஐ எம் ரியலி 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 சாரி அபவுட் மை வியூவர்ஸ். அண்ட் தயவு செஞ்சு ப்ளீஸ் சொல்லுங்களா, ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. எனக்கு வேறு நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், லைக் மட்டும் போட்டுருங்க. அண்ட் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு எஃப்எஃப் தான், அடிக்ட் ஆகாதீங்க ஓகேங்களா. கதை நல்லா இருக்குன்றதுக்காக நான் எஃப்எஃப்பை கொஞ்சம் வந்து வித்தியாசமாக எடுத்துகிட்டு போகிறேன். தயவு செஞ்சு செல்ல குட்டீஸுங்களா ப்ளீஸ் எனக்கு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. கொஞ்சம் பேர் பார்த்தா, கொஞ்சம் அதிக பேர் பார்த்தா பிடிக்கும். அட்லீஸ்ட் எனக்கு ஒரு 1K வாச்சும் வரணும்னு ஆசை. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க ஓகேங்களா. ஸோ ஓகேடா, நெக்ஸ்ட்டு ஒரு எஃப்எஃப்பில் சந்திக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு எப்படி கதை போடலாம். ஏன்னா மற்றவங்க போடுற மாதிரி எனக்கு வரலை. என்னால் எப்படி போட முடியுதோ அந்த மாதிரி தான் போட முடியுது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எது சொன்னாலும் நான் ஓகே பண்ணிவிட்டு நான் என்னால் என்ன முடியுமோ நான் போடுறேன் ஓகேங்களா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் போடுறேன். எந்த மாதிரி கதை வேணுன்றது நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் ஓகேங்களா. நான் இப்போ கதை போட்டால் கூட சில பேருக்கு என்னடா கதை இது கொஞ்சம் இதுவாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போடுறேன். ஸோ உங்களுக்கு பிடிக்கலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அது பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராக போட ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ, பாய்.